ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவி ஃபேஷன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓல்ட் சாரியை வச்சு எப்படி ட்ரெஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் தையலுக்கு நம்ம ஒரு இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அடிச்சிருக்க பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம தையல் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 13 தையலுக்காக டோட்டலாக 13 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட்டு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஷோல்டரோட லென்த்து மார்க் பண்ணணும், அளவு எடுக்கணும். பாருங்கள், இப்படி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். ஷோல்டர் எவ்வளோ வருதோ உங்களுக்கு அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக இப்படி டேப் மடிச்சிருக்கேன்னா, கரெக்டாக உங்களுக்கு ஆஃபாக பிரிக்க தெரியலன்னா இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு 6 இன்ச் வச்சுக்கலாம். இங்கேயே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஷோல்டர் மார்க் பண்ணல லென்த்தையும் அந்த ஆம்ஹோல் லென்த்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் பாருங்கள், எவ்வளோ லென்த் வருதுன்னு அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாடி லூஸு, அது எவ்வளோன்னு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஆம்ஹோல் லைனை மார்க் பண்ணல, அதுவும் பாடி லூஸ் மார்க் பண்ணல அந்த லைனையும் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஆம்ஹோல் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் லைனுக்கு மேலேயே இருக்கட்டும். கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வெட்டிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கோட ஹைட் பாருங்கள், தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணலாம். அதே மாதிரி மேலேயும் தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் நம்ம வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வச்சு அந்த மார்க் பண்ணிக்கோங்க, கழுத்துக்கு எவ்வளோ விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டோம்னா அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வ் லைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் இந்த மாதிரி விட்டு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கீழே ஃபுல்லாக அந்த மாதிரி இது நான் ஏன் டேப் வச்சு வரேன்னா, கரெக்டாக லைன் வரணுங்கிறதுக்காக ஒரு 3 பாயிண்ட் வச்சிட்டோன்னா இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம வரையும் போது கரெக்டாக நேராக வந்துடும். அம்புலா கட் வரைகிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன் எதுக்காக மார்க் பண்ணுறேன்னா, நம்ம இன்னொரு வேறு கிளாத்தில் டிசைன் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது ஒரு கிளாத்லேயும், இப்போ வரைகிறோம்ல இது ஒரு கிளாத்லேயும் வைக்க போகிறோம். வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. கரெக்டாக நேராக கோடு வரைஞ்சிக்கோங்க.
இந்த ஷேப்பில் நம்ம வெட்டிக்கலாம். பாருங்கள், வெட்டிட்டேன். ஃப்ரண்ட் நெக் வந்து பேஸாகவும் பேக் நெக் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெட்டியாச்சா. ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாகவும் பேக் நெக் ஹைட் கம்மியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த வரைஞ்சிருக்கல அந்த ஷேப்பில் நம்ம பேப்பர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் பேப்பரை வச்சு கட் பண்ணிட்டேன். தையலுக்கு விட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம கீழே வரைஞ்சோங்களா அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ கை கட் பண்ணிக்கலாம். கைக்கு தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. மேலே லென்த் ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு விட்டுட்டு. அதே மாதிரி இந்த சைடும் தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே கை லூஸ் எவ்வளோன்னு பார்த்து அதே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்ம் ஹோல் அந்த இடத்துலையும் கையிலோட லூஸ் இடத்துலையும் நம்ம மார்க் பண்ண இடத்துலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ தையலுக்கு விட்டலாம். அங்கே எவ்வளோ நம்ம பாடிக்கு எவ்வளோ விட்டோமோ அதே மாதிரி தையலுக்கு கைக்கும் விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையை மடித்து வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. வெட்டக்கு முன்னாடியே ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வெட்டணும். இப்போ வெட்டலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் வெட்டிக்கோங்க. வெட்டியாச்சு. இப்போது இந்த மாதிரி அந்த லைனில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஜாக்காக வெட்டிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு டபுள் சைடு நம்ம மார்க் போட மாட்டோம்ல, அதனால தான் இப்படி வெட்டிக்கிறோம். இந்த மாதிரி வெட்டிட்டோம்னா நம்ம பார்க்காம அப்படியே மடித்து அடிச்சுக்கலாம். இப்போது சாரியோட முந்தி இதை நம்ம வெட்டிக்கலாம். முந்தி வந்து ப்ளூ கலரில் இருக்குது, சாரி வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் தான். ஸோ முந்தி வெட்டிக்கலாம். பாருங்கள், முந்தி வெட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த பேப்பரில் வெட்டணும் இல்லைங்களா, பேப்பரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வேறு கலரில் வைக்கணும்னு சொன்னாங்களா, அந்த பேப்பரில் வெட்டினதை வந்து நம்ம இப்போ இதில் கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தில் இந்த முந்தியில் கட் பண்ணி டிசைன் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நான் 2ஆக தான்
தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், 4ஆக ஃபோல்ட் பண்ண கிடையாது. ஏன்னா நமக்கு மேலே ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இந்த வைக்க போகிற டிசைன், அதனால் 2ஆக மட்டும்தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம துணி நகராமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணும்போது இந்த மாதிரி சேஃப்டி பின் குத்திக்கிறேன். நீங்கள் ஊசி இருந்ததுனாலும் ஊசி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா துணி வந்து நகராமல் வரும், அந்த ஷேப் கரெக்டாக வரும் வெட்டும்போது. இதை வைக்காமல் விட்டிங்கன்னா துணி வந்து நகர்ந்துடும், அப்போ ஷேப்பு மாறி போயிடும் நம்ம விட்டுறது. இப்போ நான் மடிச்சு விட்டதை எடுத்து விட்டேன்ல, இது வந்து நம்ம தையலுக்காக விட்டு தான் நான் வெட்டியிருந்தேன் பேப்பரில், அதுக்காக தான் அதையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் விடணும். பாருங்கள் வெட்டியாச்சு. இந்த மாதிரி இருந்திருக்கு. நெக்கு நம்ம கடைசியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த முடி போட்டிருக்காங்களா அதையும் கட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கை வெட்டிக்கலாம். நம்ம லைனிங் துணி வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு நம்ம கை வெட்டிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி பின் குத்திட்டு அதுக்கப்புறம் விட்டுங்க, இல்லாட்டி ஷேப் மாறிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக நம்ம தைக்க முடியும். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் இதை நம்ம இதே மாதிரி வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷனில் சென்டரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம டிசைன் வைக்கணும், ஸோ சென்டரில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். தையலுக்கு விட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.